ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எள்ளு சட்னி. இந்த சட்னி மட்டும் இருந்தால் போதுங்க, எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்டுட்ருக்கலாம். சுவை வந்துட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யும்போதே வீடே அவ்வளோ ஒரு கமகமன்னு வாசனை இருக்கும் பாருங்கள். அது ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இப்போ வந்துட்டு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். நான் கருப்பு எள்ளும் போடலாங்க. கருப்பு எள்ளு இல்லாதனால நான் வந்துட்டு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேங்க. இது ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, மிளகாய் வத்தல் வந்து நான் வந்துட்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு 6 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்துட்டு சரியாக இருந்தது. அதிகமான காரமும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா காஞ்சு வந்துடட்டும். இப்போ கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். இந்த சட்னி மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு உளுந்து வந்துட்டு அதே அளவுக்கு போட்டாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சுங்க. இது நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள், இந்த உளுந்து பொன்னிறமாக வந்த பின்னாடி இந்த மிளகாய் வத்தலை சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் வத்தலுமே நல்லா ஒரு செவந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு பார்த்தோம்னாலே நம்மளுக்கு தெரியும். நல்லா செவந்து வர வரைக்கும் வதங்கட்டும். இப்போ வந்துட்டு நம்ம எள்ளு போட்டுக்கலாங்க. இந்த டைமில் தான் எள்ளு போடணும், முன்னாடியே போடக்கூடாது. எள்ளு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்துட்டு கோல்டன் கலரில் வந்துடுங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பொரிய விடணும். இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், சடசடன்னு பொரிஞ்சிட்ருக்கும். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி, இந்த பச்சை மிளகா எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்தாச்சு. இது பாருங்க, நல்லா வதங்கின பின்னாடி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க. இது வந்துட்டு கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து நல்லெண்ணெய் தாங்க சேர்க்க போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் அதோட வாசனை வந்துட்டு அதிகமாக எடுத்து கொடுக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறது இல்லைங்க. நல்லா வந்துட்டு சூடு பறக்க காய்ச்சிடணும். இந்த சட்னி நம்ம தாளிக்க தேவையில்லை. இதே நல்ல ஒரு வாசனை, நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதில் வந்துட்டு இதுவும் ஒரு பக்குவம் தாங்க. நல்லா காய்ச்சிடணுங்க. அந்த எண்ணெயை நல்லா சூடு பறக்க காய்ச்சிட்டு நம்ம அது சவுண்டு வரும் பாருங்கள், அந்த மாதிரி ஊற்றணும். இந்த சட்னியில் சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், சூப்பரான மிகவும் சுவையான எள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்